அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பழனி. ஸோ February 12th, அதாவது இன்னைக்கு பாரத் பந்த், அதாவது இந்த மொத்த இந்தியாவிலையும் வந்து ஒரு பெரிய பந்த் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரேடர்ஸ் அசோசியேஷன். ஜென்ரலாக இந்த கம்பெனிஸில் வந்து லேபர் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன், அதாவது லேபர்ஸ் அசோசியேஷன் மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. தி மெயின் ரீசன் ஆஃப் த பந்த் இஸ் தேட் முதல்ல இருந்த 29 லேபர் லாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 4 லேபர் லாஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் லேபர்ஸோட டெய்லி ரொட்டீன் அண்ட் தி அதர் திங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி அதுக்காக மெயினாக பண்ணக்கூடிய ஒரு பந்த் இது. இதனால் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இதாகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. பஸ்ஸஸ் வந்து ரெகுலராக இருக்கும். பட் ஸ்டில் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலிங் ஸ்டேட்ஸ் லைக் ஒடிசா, அசாம், இங்கெல்லாம் வந்து நிறைய பந்துக்கான நிறைய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. தமிழ்நாடு அண்ட் கேரளாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வாய்ப்புகள். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த பந்தை பற்றி பார்க்கும்போது என்னென்னா, இரண்டாவது விஷயம் வந்து இந்த மான்ரேகா ஸ்கீமை வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து ரெனியூ பண்ணணும். அதே மாதிரி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் தி டிமாண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள் ஹூ ஆர் ப்ரொட்டஸ்டிங். கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதா, அதாவது மொத்தம் இந்த ட்ரேடர் யூனியன்ஸ் அண்ட் யூனியன்ஸில் வந்து கிட்டத்தட்ட 30 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 10 crores அண்ட் அபவ் தேட் அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் தமிழ்நாடுக்கு எந்த அளவுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. இந்த பந்தோட முக்கியமான நோக்கமே என்னென்னு கேட்டிங்கன்னா, தங்களோட கருத்துக்களை ஒரு டெமோக்ராட்டிக் நாட்டில் முன் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு மெயின் ரீசனுக்காக ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ் யூனியன் அசோசியேஷன், அப்புறம் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன், ஆல் இண்டியா பேங்கர்ஸ் அசோசியேஷன், ஸோ இந்த மாதிரி ஒரு 10 யூனியன்ஸ் வந்து சேர்ந்து இந்த பந்த் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஜெயஹிந்த். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.